அனைவருக்கும் என் முதல் கண் முருகனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மதுரையில் நடைபெறுகின்ற முருக பக்தர்கள் மாநாடானது தமிழகத்துக்கு ஒரு பக்தர்களின் எழுச்சிக்கான ஒரு மாநாடை தவிர அரசியல் மாநாடு அல்ல. மற்றவர்கள் பேசுவது ஆயிரம் பேசினாலும் முருகனுடைய பக்தர்கள் மாநாடு என்று சொன்னதுமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நடக்க முடியாதவர்களை ஊனமுற்றவர்கள் அனைவரும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி முருகனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த வழியில் வந்த நாம் எல்லாம் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு பெரும் மகிழ்ச்சி என்று கூறி, நான் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கம் சோளிங்கர் தொகுதி அந்த ஊரிலிருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இந்த மதுரை நகருக்கு பயணம் செய்திருக்கிறேன். இந்த மாநாட்டை நடத்துவதற்காக எத்தனையோ சிக்கல்கள் வந்தாலும் அத்தனை சிக்கல்களையும் தவிர்த்து அரசியல் அல்லாத நான் நடத்தி காட்டுகிறேன் முருகா 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 என்று சொல்வதற்கு இலக்கணமாக முருகனோட சக்தி தான் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. முருகனோட பக்தி தான் இந்த மக்களை வரவழைத்திருக்கிறது. முருகனோட இருக்கு சார். என்னுடைய வாழ்க்கையில் முருகனோட பக்தன் நான். அது எனக்கு பாக்கியம் மனைவி 2 அதையும் சொல்லிவிடுகிறேன். ஆகையால் நான் முருகன் பக்தன். முருகனை நின்று என்றைக்கும் நான் தினமும் என் வீட்டுக்கு எதிரிலே முருகனுடைய கோபுரமும் விநாயகனுடைய கோபுரமும் இருக்கிறது. காலையில் எழுந்து அவருடைய முகத்தில் தான் விழித்து என் சுவைலுக்கு நான் வருவேன். முருகனின் அருளால் நான் 3 முறை உயிர் பிழைத்திருக்கிறேன். அதில் ஒரு முறை தண்ணீரில் முழுகும் போது ஒரு நண்பன் காலை பிடித்து இழுத்து கொண்டு விட்டான், காப்பாற்றி விட்டார். இன்னொரு முறை குழந்தையும் மனைவியும் மக்களுமாக படுத்திருக்கும் போது வீடு தானாக விழுந்து எங்களை காப்பாற்றி விட்டிருக்கிறது. இன்னொரு முறை 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆகும்போது பின்னாடி வந்து என் காலை உடைத்து விட்டார்கள். 10 அடி உயரம் சென்ற நான் மீண்டும் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அந்த முருகனோட அருள்தான் என்று உங்களுக்கு அனைவருக்கும் எடுத்து சொல்கிறேன்.